வணக்கம். இன்று சனிக்கிழமை, தை மாதம் 12ஆம் நாள், ஆங்கிலம் ஜனவரி 25ஆம் நாள். இன்று ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் விசாகம். இன்றைய திதி தசமி. இனி லலிதா சகஸ்ரநாமம் ஸ்தோத்திரத்தின் நிகழ்ச்சிக்கு செல்வோமாக. சென்ற நிகழ்ச்சியிலே அகஸ்தியர் ஹயக்ரீவரை பார்த்து கேட்கின்றார், லலிதா சகஸ்ரநாமத்தை தனக்கு உபதேசம் செய்து தர வேண்டும் என்று. அப்படி கேட்டதிலே லலிதா சகஸ்ரநாமத்தை தவிர மிச்சம் எல்லாத்தையுமே ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு உபதேசம் பண்றார். அதனாலே சந்தேகம் ஏற்பட்ட அகஸ்தியர் ஹயக்ரீவரிடத்தில் கேட்கிறார், இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லவே இல்லை. நிறைய தேவதைகளை எல்லாம் பற்றி சொன்னீர்கள், தண்டினி, அதே மாதிரி மந்திரினி, மாதிரி இருக்கக்கூடிய தேவதைகளை பற்றி எல்லாம் சொன்னீங்களே, ஏன் லலிதா தேவியை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை? அப்படி கேட்கும் பொழுது அகஸ்தியர் என்ன சொல்கின்றார், நான் அது கற்றுக்கொள்ளதான யோக்கியதை எனக்கு இல்லையா? இல்லை நீங்கள் மறந்து போய் சொல்லவில்லையா? சுவாமி, எனக்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று அகஸ்தியர் ஹயக்ரீவரிடத்தில் கேட்கிறார். அதனால இப்போ ஹயக்ரீவர் பதில் சொல்ல போகின்றார். சூதௌவாச இதி பிருஷ்டோ ஹயக்ரீவோ முனினா கும்பஜன்மனா பிரகிருஷ்டோ வஜனம் பிராஹ தபசம் கும்பசம்பவம். ஸ்ரீ ஹயக்ரீவ உவாச லோபாமுத்ராபதேகஸ்த்ய சாவதானமனா ஸ்ருணு நாம்னாம் சஹஸ்ரம் யன்னோக்தம் காரணம் தத்வதாமி தே ரகஸ்யமிதி மத்வாஹம் நோக்தவாம் தேன ஜான்யதா புனஸ்ச ப்ருச்யதே பக்த்யா தஸ்மாத் தத்தே வதாம்யஹம். ப்ரூயாத் சிஷ்யாய பக்தாய ரகஸ்யமபி துர்தேசிக பவதா ந பிரதேயம் ஸ்யாத் அபக்தாய கதாஜன ந சடாய ந துஷ்டாய ந விஸ்வாசாய கர்ஹிசித். ஸ்ரீமாத்ருபக்தியுக்தாய ஸ்ரீவித்யாராஜவேதினே உபாசகாய சுத்தாய தேயம் நாம சகஸ்ரஹம். ஞானி நாம சகஸ்ராணி சத்யசித்தி பிரதானி வை. தந்திரேஷு லலிதா தேவ்யா தேஷு முக்கியமிதம் முனே. ஸ்ரீவித்யைவது மந்த்ராணாம் தத்ர காதிர்யதா பராம். புராணாம் ஸ்ரீபுரமிவ சக்தீனாம் லலிதா யதா. ஸ்ரீவித்யோபாசகானாம் ச யதா தேவோ வரசிவः ததா நாம சஹஸ்ரேஷு வரமேதத் பிரகீர்த்திதம். யதாஸ்ய படனாத் தேவி ப்ரீயதே லலிதாம்பிகா. அன்யநாம சஹஸ்ரஸ்ய பாடான் ந ப்ரீயதே ததா. ஸ்ரீமாது ப்ரீதயே தஸ்மாத் அனிசம் கீர்த்தயேதிதம். ஹரி ஓம். இந்த நிகழ்ச்சியிலே அகஸ்தியர் கேட்க, இது மிகவும் ரகசியமாக இருக்க வேண்டும், ஆனால் நீ என்னை விடாமல் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய், மிகவும் பக்தனாக இருக்கின்றாய், அதனால உனக்கு சொல்கின்றேன் அப்படி சொல்லி அகஸ்தியருக்கு ஹயக்ரீவர் சொல்லிக் கொடுக்க போகின்றார். அதற்கு முன்னாடி ஸ்ரீவித்யா சொல்லக்கூடியதான மந்திரத்தை தெரிஞ்சிருக்க வேண்டும். அந்த ஸ்ரீவித்யா மந்திரம் யாருக்கு தெரியுமோ அவளுக்கு சொல்லிக் கொடுப்பது மிகவும் உத்தமம் என்றெல்லாம் அந்த மந்திரத்தின் பெருமைகளை பற்றி ஹயக்ரீவர் அகஸ்தியரிடத்திலே சொல்கின்றார். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிலையத்திலே பார்ப்போம். வணக்கம்.